மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் சொல்லிட்டதோ உடனே காவேரி வந்து எல்லா தப்பும் என் மேலே தான், நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த அக்ரிமெண்ட்டோட பேப்பரை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னடி சொன்ன, என் புருஷன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறாரா, இந்த பார்த்துக்கோ, இதுதான் அவர் எனக்கு கொடுக்க போகிற டைவர்ஸ் பார்த்துக்கியான்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ராகினி, ஐயோ இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா, நான் கூட உண்மை எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனே, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால, ஐயோ இனி இவளுடைய ஆட்டத்தை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர வருத்தத்திலையும் ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க. அப்போ உடனே நம்ம காவேரி, இங்க பார், ஏன் புருஷனை விட்டு நான் எக்காரணத்து கொண்டோ எதுக்காகவும் அவரை விட்டு விலகி போக மாட்டேன், அதே மாதிரி தான் அவரும் என்னை விட்டு விலகி போக மாட்டாரு, யாரு என்ன நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கெத்தா பேசிட்டு போறாங்க. ராகினி ஒரு பக்கம் என்ன பேசிட்டு எப்படி எல்லாம் பிளான் போட்டோம், எல்லாமே இப்படி சொதப்பல் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ணி இந்த இவளையும் இவ புருஷனையும் நாம பிரிக்கிறது எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க. அப்ப அங்க வந்துடுறாங்க நம்மளுடைய விஜய். நீ வந்து எதேதோ பிளான் பண்ணி என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு பிளான் போட்ட, அந்த கடவுள் போட்டு முடிச்சு இதை எக்காரணத்து கொண்டு எதனாலும் யாருக்காகவும் பிரிக்க முடியாது, இதுக்கு மேலேயாவது அடங்கி ஒடுங்க உன் வேலையை பாரு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க விஜய். இப்ப மறுபடியும் என்ன வேலை செய்ய போறாங்க ராகினிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.